முடி நிறைச்சா டை அடிச்சுக்கலாம். இப்போ சிவப்பா இருந்தா அதுக்கு எப்படி டை அடிக்கிறதுன்னு தெரியல. இப்படிதான் பிறந்திருக்கோம். மலேசியாவிலேருந்து இங்க வந்திருக்க அனைவருக்கும் என்னுடைய இனிய காலை வணக்கம். அதே மாதிரி மேடையில் இருக்க பெரியோர்களுக்கும் பத்திரிகையாளர்களுக்கும் மலேசியா நண்பர்களுக்கும் அனைவருக்கும் என்னுடைய வணக்கங்கள். ஆக்டர்ஸுக்கெல்லாம் பசிக்காது, பிலிம் சாப்பிடுவோம், ஓகே. ஆனா இவ்வளவு நேரம் இந்த பசியை தாங்கிக்கிட்டு இங்க எல்லாரையும் என்கரேஜ் பண்ணி கைத்தட்டலோட வாழ்த்தினதுக்கு முதல்ல இவங்களுக்கு எல்லாருக்குமே நன்றி சொல்லணும். எல்லாரும் பொறுமையா இருந்ததுக்கு இதே ஒரு நல்ல வரவேற்பு. பொதுவாக தமிழ் சினிமால இருந்து நிறைய பேர் மலேசியால போய் அங்க ப்ரமோட் பண்ணுவோம். புதுசா இருக்கு, அங்கேயிருந்து மலேசியால நீங்க ப்ரமோட் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. ரொம்ப ஆரோக்கியமா இருக்கு. ஆஸ்ட்ரோக்கு முக்கியமா நன்றி சொல்லணும். ஏன்னா இங்கேயும் தமிழ் சினிமா அங்க போகும்போது ரொம்ப உதவி செய்வாங்க. அங்க இருக்கிற பத்திரிகையாளர்களும் ரொம்ப சப்போர்ட் பண்ணுவாங்க. இப்ப நம்மளுக்கு இந்த வாய்ப்பு கிடைச்சிருக்கு. நம்ம எல்லாருமே அவங்களை என்கரேஜ் பண்ணணும், சப்போர்ட் பண்ணணும். ஏன்னா தமிழ் சினிமா பொறுத்த வரைக்கும் பெரிய பக்கபலம் மலேசியா தமிழர்கள் ரொம்ப ரசிச்சு படம் பார்ப்பாங்க. பொதுவாக ஓவர்சீஸ் ரிசல்ட் அப்படின்னாலே மலேசியால இருந்து ஆரம்பிப்பாங்க. அதான் பிகெஸ்ட் ஏரியா. ஸோ அங்க இருக்கிற டேலண்ட்ஸும் வெளிப்படுத்துறதுக்கான நல்ல வாய்ப்பு. அவங்களுக்கும் இங்கேருந்து நம்ம அங்க போகும்போது லோக்கல் ஆர்டிஸ்ட வச்சு படம் எடுக்கிறதுக்கு ரொம்ப கம்ஃபர்டபுளா இருக்கும். அதே மாதிரி அங்க இருக்கிற ஆர்டிஸ்டும் இங்க இருக்கிற இயக்குநர்கள் கிட்ட ஒர்க் பண்றதுக்கான வாய்ப்பு கிடைக்கும் போது சினிமா வளர்ந்துகிட்டு இருக்கும். தமிழ் சினிமா உலகம் முழுக்க வளர ஆரம்பிச்சிடும். முக்கியமா மலேசியால இருந்து அப்படியே வளர்க்க ஆரம்பிச்சிடலாம். அதே மாதிரி யாரோ ஒருத்தர் சொன்னார், இந்த மாதிரி பணம் போட்டா உடனே எடுத்துட முடிஞ்சா சொல்லுங்க அப்படின்னாரு. அந்த மாதிரி ஒரு துறை என்ன சொல்லுங்க, எல்லாருமே பணம் போட்டுருவாங்க, டப்புன்னு எடுத்துடலாம். சினிமா ஸ்லாங்ல சொல்லணும் அப்படின்னா தில் இருந்தா படம் எடுக்கணும். வெற்றி தோல்வி நம்ம கையில கிடையாது, கடவுள் கையிலையும் ஆடியன்ஸ் கையிலும் தான். எல்லாரும் ஜெயிக்கணும்னு சொல்லி படம் எடுக்கிறோம். நம்பிக்கை, உழைப்பு, சின்சியாரிட்டி இருந்தா நிச்சயமாக அதுக்கான பலன் கிடைக்கும். தவறு நடந்தா கூட அதுல இருந்து சரி திருத்திக்கணும், அவ்வளவுதான். நிச்சயமா நீங்க உழைச்சிருக்கீங்க, நல்ல எண்ணத்தோட படம் எடுத்திருக்கீங்க. டேலண்ட்டுக்கு நல்ல ஒரு சப்போர்ட் கிடைக்கும். இங்க எல்லாருமே இவ்வளவு பேர் வந்திருக்காங்க, இதே ஒரு பெரிய சப்போர்ட். நிச்சயமாக இந்த படம் ஒரு வெற்றி படமா அமையும் நம்புறேன். இயக்குனர் அதே